ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கடந்த சனிக்கிழமை சவுத் மும்பையில் ஒரு பைதோனி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வாட்டர்மெலன் தர்பூசணி சாப்பிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இறந்துருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுன்னா, தர்பூசணியால் தான் அந்த ஆச்சா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வி எல்லாம். இதை பார்த்தா டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தர்பூசணி தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அப்துல்லா தொகாடியா அப்படிங்கிற ஒருத்தர், அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 4 பேருங்க. அவங்க ஒய்ஃபு பேர் நஸ்ரின். தொகாடியாவுக்கு அப்துல்லா தொகாடியாவுக்கு 40 வயது, அவங்க ஒய்ஃபு நஸ்ரினுக்கு 35 வயசு. அதே மாதிரி 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க. மூத்த பெண்ணு ஐஷா 16 வயசு, மூத்த பெண் ஐஷாவுக்கு 16 வயசு, இளைய பெண்ணு ஜைனப்க்கு 12 வயசு. மொத்தம் 4 பேர் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. போன வாரம் சனிக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வெளியில் போய் நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு 5 பேரை அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் இவங்க ஃபேமிலியில் 4 பேர், ரிலேட்டிவ்ஸ் ஒரு 5 பேர், மொத்தம் 9 பேர் போய் ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அவங்க பிரியாணி சாப்பிடும் பொழுது டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணி. நைட்டு 10:30 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுங்கிறதே ஒரு ஹெவியான ஒரு ஃபுட்டு தான் பிரியாணி. நைட்டு 10:30 மணிக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அது மும்பை மாதிரி மாநகரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணியோடைய குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பீசஸ் ஆஃப் அந்த சிக்கன் பீசஸும் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரியாணி சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிலேட்டிவ்ஸ் 4 பேர் 5 பேர் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க 4 பேரும் இவங்களுடைய இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னா, சவுத்து மும்பையில் பைதோனி அப்படிங்கிற இடத்துல வந்திருக்காங்க. ரொம்ப கன்ஜெக்டடான ஒரு ஏரியா தான் அது. அங்கே அவங்க வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு மணிக்கு ரொம்ப புழுக்கம். ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால ரொம்ப ஒரு புழுக்கமாக இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பெண் குழந்தைகள் இது கேட்டிருக்காங்க, ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தர்பூசணி அங்கே இருந்திருக்கு, தர்பூசணி பழம் அங்கே இருந்திருக்கு. தர்பூசணி பழத்தை வெட்டி 4 பேரும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிடும்போது மணி 1 to 1:30 அந்த டைமில் தான் அவங்க வந்து நைட்டு சாப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பழமே சாப்பிடக்கூடாது. டயட்டிஷியன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவினிங் 5 மணிக்கு மேலே எந்த பழமும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் எல்லா டயட்டிஷியனும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டது நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்ருக்காங்க. 1 to 1:30 இந்த டைமில் அவங்க வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்ருக்காங்க. அதாவது 10:30 மணிக்கு அவங்க சாப்பிட்டது பிரியாணி, ஒரு ஹெவி ஃபுட்டு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு 1:30 மணிக்கு தர்பூசணி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ட உடனே ஓகே படுத்துட்டாங்க. அதிகாலை ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அவங்களுக்கு வாந்தி பேதி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க. ஃபேமிலி டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லை இது வந்து நிலைமை கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா இப்போ அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்லேயே அவங்க ஆயிருக்காங்க. ஸோ நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பக்கத்தில் உள்ள நியர்பை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது, நீங்கள் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேஜி ஹாஸ்பிட்டல் அங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அது அவங்க ஜேஜி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஜேஜி ஹாஸ்பிட்டலில் 4 பேரையும் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு அவங்களுடைய இளைய மகள் ஜைனப் ஃபஸ்ட்டு அந்த இளைய மகள் டெத் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரமே அவங்க அப்துல்லா தொகாடியா அவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி நஸ்ரின் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மூத்த பொண்ணு ஐஷா அவங்க இறக்குறாங்க. ஸோ 4 பேரும் இறந்தது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. ஏன்னா அவங்க சாப்பிட்டது பிரியாணி, அதுக்கப்புறம் நைட் சாப்பிட்டது தர்பூசணி பழம். ஆக்சுவலாக அந்த 5 பேர் அந்த ரிலேட்டிவ்ஸ் சாப்பிட்டாங்க இல்லையா பிரியாணி, அவங்க ரொம்ப நலமாக இருக்காங்க. அவங்ககிட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்க ரொம்ப நல்லா எந்த ப்ராப்ளம் நல்லா இருக்காங்க. இப்போ இவங்க வந்து இறந்துருக்காங்கன்னா அந்த தர்பூசணி தான் அதான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. மும்பையில் தர்பூசணி பழமே வந்து யாரும் சாப்பிட்றதில்லை. அந்தளவுக்கு எல்லாருமே தர்பூசணியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தர்பூசணி பழம் தான் இதுக்கு காரணமாக அப்படியே நிச்சயம் தர்பூசணி பழம் கிடையாது. தர்பூசணி பழம் தான் இதுக்கு காரணமானு கேட்டிங்கன்னா நிச்சயம் தர்பூசணி பழம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் ஆட்டோப்சி ரிப்போர்ட் படி இன்னும் ஆட்டோப்சி ரிப்போர்ட் இன்னும் வரல, இது வரைக்கும் ஆட்டோப்சி ரிப்போர்ட் வரல. அதாவது உள்ளுள்ள உறுப்புகள், அதாவது பிரெயின், குடல், மூளை, இந்த மாதிரி உள்ள ஆர்கன்ஸ்லாம் பச்சை நிறமாக மாறி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க டாக்டர்.
பச்சை நிறமானா ஏதோ வேறு ஏதோ பாய்சன் தான் அதில் வந்து அட்டாக் ஆகிருக்கு. நிச்சயம் அந்த ஃபுட் பாய்சன் இல்லைன்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தர்பூசணி பழம் சாப்பிட்டதுனால இந்த டெத்து வந்து நிகழலை. வேறு ஏதோ சம் ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்கிறது இன்னும் வந்து சரியாக தெரியல. இப்போ அது ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் தான் தெரிய வரும். இப்போ என்ன பண்ணிங்க, இல்லாத டெஸ்ட்டுக்கு எடுத்து போயிருக்காங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி, எஃப்எஸ்எல்னு சொல்லுவாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில் எல்லாமே அந்த ரிப்போர்ட் கிடைச்ச பின்னாடி தான் இது அவங்க எப்படி இறந்தாங்க, இதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா, வேறு ஏதாவது சதி இருக்கா அப்படிங்கிறது இதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இதை வந்து கேள்விப்பட்டோன்னே அந்த 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 இடமே ரொம்ப வந்து அவங்க இருக்கிற ஏரியா ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னா ஒரே வீட்டில் 4 டெத்துங்கிறது ரொம்ப வந்து ஒரு சோகமான ஒரு கண்களை குளமாக்கிய ஒரு சம்பவமாக ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னங்கிறது இதுக்கு மேலே தான் தெரிய வரும். நிச்சயம் வந்து தர்பூசணி பழம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தர்பூசணி சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி டெத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதே விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, நிச்சயம் அது தர்பூசணி பழம் கிடையாது, இது வேறு ஏதோ சம்திங், இது வந்து பாய்சன் இருக்குது. அது என்னங்கிறது இதுக்கு மேலே தான் தெரிய வரும். அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டு வந்தால் தான், ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி கொடுக்குற ரிப்போர்ட் படி தான் அவங்க எப்படி அவங்க இறந்தாங்க. 4 பேர் இறந்துருக்கிறது வந்து உண்மையிலே வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் நமக்கு என்னங்கிறது தெரிய வரும். ஸோ தர்பூசணி சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஆனால் இதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நைட்டு இரவு நேரத்தில் ஒரு 10:30 மணிக்கு அந்த மாதிரி ஒரு ஹெவி ஃபுட் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணிக்கு அந்த மாதிரி ஒரு பழமும் சாப்பிடக்கூடாது. அப்படி பழம் சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஏதாவது வயிற்றில் சம்திங் அஜீரணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் அது காரணம் இதில் கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உணவை நம்ம இரவு நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மற்றும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.